பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவருடைய சத்திய வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குவதினாலும் நம்மை ரட்சித்து தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்பதை வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அல்பாவும் ஒமேகாவும் ஆதிவும் அந்தவுமானவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா அந்த அருமையான நேரத்தில் உடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து இந்த வார்த்தையின் மகிமைகளை மகத்துவங்களை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வார்த்தையிலே காணப்படுகிற மகத்துவமான காரியங்களை, அந்த நற்கிரிகளை செய்ய ஆண்டவரே அதை குறித்தே நாங்கள் போதித்து, அதை குறித்தே நாங்கள் சிந்தித்து, அதை குறித்தே ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறவர்களாக, ஆண்டவரே இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு அது பிரயோஜனமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட பிரயோஜனமான நன்மையான காரியங்கள் இந்த நேரத்திலே அந்த நற்கிரிகளை குறித்து சிந்திக்க, தியானிக்க, போதிக்க தேவன் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் அநேகருக்கு இந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள தேவ கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தருடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வார்த்தையிலே, இந்த பூமியில பிறந்த எந்த மனுஷனானாலும் அந்த மனுஷர்கள் செய்கிற நீதியான கிரியைகள், வேலைகளாகட்டும், அல்லது அந்த மனுஷர்கள் தேவனிடத்திலே கொண்டிருக்கிற விசுவாசமாகட்டும், இப்படி எந்த ஒரு காரியமானாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த நற்கிரியைகளோ அல்லது தேவனிடத்திலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசமோ அல்ல, அது நம்மை ரட்சியாமல் தேவனுடைய அந்த பெரிதான இரக்கமும், அது மட்டுமல்ல மறுஜென்மம் முழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராய், என் மீட்பராய், என் தேவனாய் நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை மீறுதலை அவர் மன்னித்தார் என்று நாம் அறிக்கை செய்து அதை ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்கிற அந்த மறுஜென்ம முழுக்கு மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த காரியத்தின் மூலமாகவும், அது மட்டுமல்ல அதற்கு அடையாளமாக தேவன் நமக்கு கொடுக்கிற அப்போஸ்தலர் 2:38, 39, 40 வசனங்களின்படியாய் பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே நம்மை நிரப்புகிற காரியங்களையும், இங்கே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அது நம்மை ரட்சிக்கிறது. ஆகவே தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அச்சாரமாகிய பரிசுத்த ஆவி என்கிற அந்த அச்சாரத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிதான ஒரு நன்மையான ஈவுகதான் அந்த நித்திய ஜீவன். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக
தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த காரியத்தை தான் இங்கே பவுல் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான காரியத்தை அங்கே மலப்பிரசங்கத்தில் அவர் பேசுகிறார். மத்தேயு 5:16 நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது என்று சொல்லுகிறார். எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற அந்த சாட்சியுள்ள ஜீவியம், பரிசுத்தமுள்ள ஜீவியம், உண்மை உள்ள ஜீவியம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற, மற்றவர்கள் மேல் அன்பு காட்டுகிற, இப்படிப்பட்ட அந்த நற்கிரியைகளை கண்டு அதுதான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக அது அடையாளம் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது தேவ நாமத்திற்கு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தும்படியாகும். அது மட்டுமல்லாது தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற அந்த மகிமையான அந்த ஒளியின் பிரகாசம், அந்த பிரகாசமானது நம்மை பிரகாசிப்பிக்கிறதாக இருக்கிறது. எப்படி சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறதோ அதை போல தேவனிடத்திலிருந்து அந்த பிரகாசமான அவரே விடுவெளி நட்சத்திரமாய், அவரே அங்கே அருணோதயமாய் இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே அந்த வெளிச்சத்தை காணும்படியாக நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே மத்தேயுல இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்க முடிகிறது. மத்தேயு 26:10 ஒரு ஸ்திரீயானவள் அங்கே ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக அவள் செய்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்கிறார் என்ற அந்த காரியமானது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அறிந்த பொழுது அந்த ஸ்திரீ ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய தலையின் மேலே அங்கே அதை ஊற்றி அதை அவள் ஒரு பெரிதான ஒரு தேவனை அங்கே கனப்படுத்துகிற காரியத்தை செய்கிறார். அந்த ஸ்திரீ செய்கிறதை கண்டு அவருடைய சீசர்கள் சொல்கிறார்கள், ஏன் இந்த வீண் செலவு, இப்படிப்பட்ட இந்த விலை உயர்ந்த தைலத்தை அதை அங்கே அவர் மேல் ஊற்றி அது வீணாக்குவதை விட அது தரித்திரருக்கு கொடுத்து அதை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது, உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது, அங்கே இவளை நினைப்பதற்காக இது சொல்லப்படும், இது செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் இன்றைக்கும் கூட அந்த ஸ்திரீயினுடைய காரியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியங்களை, உபகாரங்களை மற்றவர்கள் கேலியும் பரியாசமும் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அது வீண் செலவோ அல்லது வீணான காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதன் மூலமாக அவருடைய நாமமானது மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் எந்த காரியங்களை எல்லாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமோ அது அவருக்காக நாம் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நற்செயலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே நாம் இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே 2 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் 2 தீமோத்தேயு 3:16 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாயிருக்கும்படி அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து சீர்திருத்தத்திலும் நீதியை படிப்பித்தலுக்கும் அது பிரயோஜனமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதத்திலே
சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தேவனை உடைய பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்காக இந்த பூமியிலே ஜீவித்த அந்த தேவ மனுஷர்கள் எழுதின அந்த காரியம் தேவனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் சுதந்திரமாக அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சரியான நற்கிரியைகளை செய்ய, சரியான தகுதியுள்ள காரியங்களை செய்ய, அது மட்டுமல்ல இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உபதேசங்களும் ஒவ்வொரு காரியங்களும் அது நீதியை படிப்பித்தலும் அல்லது அந்த மனிதன் ஏதாவது காரியங்களிலே தவறு செய்யும்போது அந்த தவறை சுட்டி காட்டுகிற காரியம், அது மட்டுமல்ல அது அந்த மனிதனை சீர்திருத்த ரெக்டிஃபிகேஷன் செய்கிற காரியமாக இருக்கிறது. அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதம் நாம் இதை கற்றுக்கொண்டு இதில் நிச்சயித்திருந்தால் இது யாரிடத்திலிருந்து வந்தது, அதை யாரிடத்திலிருந்து அறிந்து கொண்டா என்று அது நம்மை போதிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில இன்றைக்கு கடைசி நாட்களிலே அங்கே மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரர்கள் சொல்லக்கூடிய அநேக காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 19 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் எந்த நோக்கத்திற்காய் நம்மை அழைத்தாரோ அந்த நற்கிரிகளை செய்ய நாம் எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வார்த்தைகளை கூட நாம் அங்கே வாசிக்கிற பொழுது அங்கே எபேசியரிலே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் பட்டணக்கு எழுதுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அங்கே அவர் சொல்லுகிற பொழுது ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியராய் இருந்து மாம்சத்தின் கையில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுக்கு அணியாட்சிக்கு புறம்பானாலும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களுமாய் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் நினைக்கிறோம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்திலே அங்கே சேரும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காணியாட்சிகளுக்கு அவர்களுக்குடைய அந்த பங்குக்கு நாம் உடன் பங்காளிகளாகும்படியாகவும் அந்த வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு அது பிரஜாதிகளாகி நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் இந்த பூமியிலே குமாரனாக வந்து நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உன்னதங்களிலே அவர் இருக்கிறார். நாமும் உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கும்படியாக அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே அந்த நன்மைகளை, அந்த தேவன் செய்த எல்லா விதமான காரியங்களை அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற சுவிசேஷ ஊழியமானது, தேவனுடைய ஊழியமானது, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற காரியங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்கிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. அதை கொண்டு செல்ல அதை சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே, உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் அங்கே தங்களை உயர்த்தியோ அல்லது தங்களை பெருமை பேசியோ அப்படி செய்யாதபடி ஞானமாய் புத்தியாய் அங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்ய தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே ரோமர் 2:7 பவுல் சொல்லும் பொழுது அங்கே ரோமர்களுக்கு சொல்லுகிற அந்த காரியமானது அது மிக அவசியமாக நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து
மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஏதோ சிறிது நாட்களுக்கு அல்லது சிறிது காரியங்களுக்கு அல்லது சில நேரங்களில் மட்டுமே நற்கிரிகளை செய்கிறவர்களாக அல்ல, எந்த நேரமும் சோர்ந்து போகாதபடி நற்கிரிகளை செய்கிறவர்களாக, தேவனுக்காக வைராக்கியமாய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆகவே அது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதாய், தேவ நாமத்தை கனப்படுத்துவதாய், அது மட்டுமல்ல, அது என்னென்றைக்கும் இல்லதாக, அது அழியாமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அதை நாம் தேடி அந்த நித்தியமா ஜீவனை தேவன் நமக்காகி வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக நாம் எல்லா காரியங்களிலேயும் நன்மை செய்கிறவர்களாக, எல்லா நேரங்களிலேயும் நற்கிரிகளை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், அது இன்னும் ஒரு காரியத்தை கூட பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பு 1:5 அவர் சொல்லுகிறார். ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சிறு எச்சரிக்கையாக கூட இருக்கிறது. பிலிப்பு 1:5 அங்கே சொல்லும் பொழுது, உங்களில் நற்கிரைகளை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி என்று அங்கே சொல்லுகிறார். தேவன் நம்மளே நற்கிரிகளை தொடங்கி இருக்கிறார். அந்த நற்கிரியானது எப்பொழுது நாம் அங்கே மறுஜென்ம முழுக்கினாலே தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல், அந்த தேவனை அறிகிற அறிவிலே தேவனுக்கு பிரியமாய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்த காரியங்கள் தொடங்கின அந்த நாள் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் நாள் வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் நம்ம நற்கிரிகளை அங்கே தொடர்ந்து செய்யும்படியாக, அது தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து அது நம்முடைய ஜீவியத்திற்கு தேவன் அளிக்கிற ஒரு பலனாக இருக்க அது செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அங்கே மத்தேயுவிலே நாம் வாசிக்க முடியும். அவருடைய ஜீவியம் முழுவதும் நன்மை செய்கிற காரியமாகவே இருந்தது. அவர் முதலாவது அங்கே கானாவூர் கல்யாணத்திற்கு சென்ற பொழுது அங்கே திராட்சை ரசமானது குறைவுபட்டது. ஆகவே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, அது மட்டுமல்ல அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவர் யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவரை குறித்து அங்கே அநேகர் அங்கே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய ஜீவியமானது இருந்தது. அதே போல இன்றைக்கும் எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறது, எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, போராட்டங்கள், சமாதான குறைவுகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஜனங்களுக்காக, அவர்களுக்காக நாம் ஜெபித்து, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களுக்காக நாம் அங்கே கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்கிற பொழுது, நற்கிரைகளை நாம் செய்கிற பொழுது, நிச்சயமாகவே அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தேவ சமாதானமும், தேவனுடைய இன்னும் அதிகமாக தேவனை குறித்து அறிகிற காரியத்திலும் அங்கே தேவனிலே அவர்கள் நிலைத்து நிற்கவும், நற்கிரிகளை அவர்களும் செய்யும்படியா, அவர்களும் சமாதானத்திற்கு பெற்றுக்கொள்ளும்படியா, அவர்களும் ரட்சிப்பின் பாதையில் நடக்கும்படியா, அவர்களும் வெளிச்சத்தை கண்டடையும்படியா, ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இயேசு கிறிஸ்துவிலே அங்கே அவர்களை எவ்வளவு வேணும் குற்றங்களோ குறைகளோ இல்லாதபடி அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனாய் எல்லா நேரமும் அவர் விழிப்புடனே எல்லா நேரங்களும் எந்த இடத்திலும் அங்கே அவருக்குள்ளாக பலவீனமோ அவருக்குள்ளாக வேறு எந்த விதமான ஒரு காரியம் காணப்படவில்லை. ஆகவே அவருடைய ஜீவியமானது ஒரு சரியான ஒரு ஜீவியமாக காணப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அங்கே இன்னும் அதிகமாக நற்கிரிகளை செய்ய வேண்டியதாக இருக்கு. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2:10 நமக்கு ஒரு சிறு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியமானது நம்மை இன்னும் அதிகமாக தேற்றுகிறதாக இருக்கிறது. அது இன்னும் அதிகமாக நமக்கு ஒரு சரியான செய்கைகளை செய்யும்படியாக இருக்கிறது.
8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலிலும் பொன்னிலாவது முத்துக்களிலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினால் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லும்படியாய் ஸ்திரீகளுக்கேற்ற நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அவர்களுடைய செய்கைகள், அது ஆண்களானாலும் பெண்களானாலும், அவர்களுடைய செய்கைகளானது அது கோபம் ஊட்டுவதாகவோ அல்லது சண்டை, குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை கொண்டு வருகிறதாக அல்லாதபடி எல்லா இடங்களிலேயும் ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாக, ஒரு பொறுமையுள்ள மனுஷனாக, அங்கே சகிப்புத்தன்மை உள்ளவராக, அங்கே மற்றவர்களுக்காக பிரச்சனைகளோ குழப்பங்களோ வருகிற பொழுது நாம் அங்கே அந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, தைரியத்தோடு நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போல ஸ்திரீகளும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளாமல், மேலான சரீர பிரகாரமான அலங்காரம் இல்லாதபடி அங்கே உடைகளாலோ அல்லது ஆபரணங்களினாலோ தங்களை அலங்கரியாதபடி அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவே தங்களுக்குள்ளாக அந்த ஸ்திரீகளுக்கு ஏற்ற அந்த ஞானம், தெளிந்த புத்தி, அங்கே இன்னும் தேவனுக்குரிய அந்த பக்தி மார்க்கமான காரியங்களை, அது மட்டுமல்ல அந்த அடக்கமாக, அமைதலாக, அங்கே ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கணவனை நேசிக்கிறவர்களாய், பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, இப்படி அவர்கள் ஒரு சரியானபடி ஜீவிக்க வேண்டும். அதுவே நற்கிரியை என்று சொல்லுகிறார். அதுதான் அங்கே தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய மிக அவசியமான நற்கிரியைகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து அது தீமோத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்திலே பவுல் இன்னும் அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது எப்படி அங்கே வயதானவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதே போல ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பம் ஒரு ஊழியரானாலும் சரி அல்லது சுவிசேஷகர்கள், போதகர்கள் யாரானாலும் அங்கே அவர்கள் தன்னுடைய வீட்டை குறித்தும் அந்த வீட்டுக்குரிய காரியங்களை குறித்தும், அந்த வீட்டுக்கு என்ன தேவை, அந்த வீட்டுக்கு என்ன காரியம் உள்ளது, அந்த வீட்டிலே எதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அந்த குடும்பத்திலே என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அந்த குடும்ப தேவைகளை கவனிக்கிற பொறுப்புள்ள ஒரு கணவனாக அங்கே குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எல்லா ஊழியர்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இது. இது நாம் அவசியம் புரிந்து கொண்டு தேவ சமூகத்திலே இந்த காரியங்களுக்காக, அந்த குறைகளுக்காக, அந்த தேவைகளுக்காக, அந்த எப்படி அன்றைக்கு சுனேமியால் வீட்டிலே அங்கே எண்ணெயும் அப்பமும் இல்லாத பொழுது எலிசா சென்று ஒரு பெரிய காரியத்தை, எலியா சென்று அங்கே பெரிய காரியத்தை செய்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அநேக காரியங்களை அங்கே செய்கிறது பார்க்கிறோம். அங்கே மார்த்தாளுடைய வீட்டுக்கு அங்கே சென்ற பொழுது அங்கே அந்த வீட்டிலே அவர் சகோதரிகளுக்குள்ளாக இருந்த அந்த குறைகளை கண்டு அங்கே தேவனிடத்தில் அவர்கள் விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வேண்டும் ஏனென்றால், மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஜீவியமானது, நம்முடைய குடும்ப ஜீவியமானது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அங்கே முதலாவது அங்கே வீட்டிலிருந்து அது துவங்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். வேதமும் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. அதே போல அங்கே பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள், அந்நியர்களை உபசரிக்கிற காரியங்கள், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுவதும், அது மட்டுமல்ல உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்வது, சகல நற்கிரியைகளை செய்கிறது, ஜாக்கிரதையாய் நடந்து கொள்வது, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு குடும்பத்திலே காணப்பட வேண்டும். அது அந்த குடும்பத்திலே கணவன் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு சரியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும்.
இப்போல இளம் வயது உள்ளவர்களும் அங்கே பரிசுத்தத்தோடு தன்னுடைய சரீரத்தை, ஆவி, ஆத்மாவை பரிசுத்தத்தோடு பேணி காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்கள் அங்கே இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிற பொழுது பாருங்க, சோம்பல் உள்ளவர்களாகவும் வீடு வீடாய் திரிகிறவர்களாகவும் அனுப்புகிறார்களோ வீண் அலுவல் அற்றவர்களாகவோ தகாத காரியங்களை பேசுகிறவர்களாகவோ அப்படிப்பட்டவர்களாக இராதபடி அது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை நற்கிரைகளை செய்யாதபடி, அது நம்மை சோம்பேறியாக அல்லது நம்மை மற்றவர்கள் பரியாசப்படுத்தும்படியாக அல்லது தேவநாமத்தை தூஷிப்பதற்கு அங்கே தேவன் நாம் செய்கிற காரியங்கள் மூலமாக தேவனை அது கனவீனப்படுத்துவதாக அல்லது தேவனை குறித்து மற்றவர்கள் நாம் சொல்லுகிற பொழுது அது நம்முடைய ஜீவியத்தை அவர்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு இடையூறாக இருப்பதற்கு அது அடையாளமாக இருக்கக்கூடாது. ஆகத்தான் இங்கே பவுல் மிக எச்சரிக்கையாக சொல்லுகிறார். ஒரு விசுவாசியாலும், அது போதகரானாலும் சரி, உபதேசியரானாலும் சரி, ஒரு விசுவாசியானாலும் சரி, சுவிசேஷகரானாலும் சரி, தீர்க்கதரிசியானாலும் சரி, எந்த ஒரு மனுஷனானாலும் அந்த மனுஷனுடைய குடும்பம், ஜீவியமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த ஜீவியம் தான் ஒரு நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், மிக அவசியமாக காணப்பட வேண்டிய காரியங்கள் இதுவே நற்கிரியைகளாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை குறித்தும் நம்முடைய ஜீவியத்தை குறித்தும் அங்கே எந்த இடங்களிலும் தேவன் நாமத்தை தூஷிப்பதற்கு இடம் கொடுக்காதபடி இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே 1 பேதுரு 2:12 அங்கே பேதுரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே நாம் பார்க்கிற பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவைகள் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பேதுருவும் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய தேசமானது ஒரு பிரஜாதிகளுடைய தேசமாயிருக்கிறது. தேவனை பற்றி அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பிரஜாதியிலே மார்க்கத்திலே நாமும் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவியமானது, நம்முடைய ஜீவியத்திலே மற்றவர்களைப் போல அக்கிரமக்காரர்களோ, அநியாயக்காரர்களோ, ஏமாற்றுகிறவர்களாகவும், பரியாசம் பேசுகிறவர்களாகவும், கேலி செய்கிறவர்களாகவும், கிண்டல் செய்கிறவர்களாகவும், கடன் வாங்குகிறவர்களாகவும், கடனை திருப்பி கொடுக்காதபடி வஞ்சிக்கிறவர்களாகவோ, அல்லது புறம் பேசி திரிகிறவர்களாகவோ, அல்லது பொய் சொல்லுவதோ, ஏமாற்றுகிற இப்படி அநேக காரியங்கள், அது இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று ஒரு 17 காரியங்களை நாம் அங்கே ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த காரியங்கள் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. நான் அவைகளை குறித்து ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன், பாருங்கள். இங்கே நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 1:25 32 வரை அது சொல்லப்பட்ட ஒரு மிக கடுமையான காரியமாக தெரிகிறது. பாருங்கள், அங்கே தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கல அவரே என்னென்னைக்கும் சோதரிக்கப்பட்டவராமே. இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்திற்கு விரோதமாக அனுபவமாய் மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே போகி ஆணோடைய அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்குள்ளான தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லாமல் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன்
அவர்களை கேடானதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், பாருங்க, இங்கதான் அங்க முக்கியமான காரியம் தொடங்குகிறது. பாருங்கள், அங்கே காணப்படுகிற காரியம் இன்றைக்கு பிரஜாதிகளுக்குள்ள அல்லது மற்ற இடங்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ள இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த காரியங்களானது தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது என்று இங்கே பவுல் அங்கே அந்த காரியம் என்ன என்று இங்கே விளக்கி சொல்லுகிறார். சகலவித அநியாயம், பேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாய், தேவ பகைஞராய், துரோகிதம் பண்ணவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், வீம்புக்காரராய், பொல்லாதவைகளை யோசிக்கிறவர்கள், பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய், சுவாப அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சுமார் 23 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 23 காரியங்களும் இன்றைக்கு இந்த பூமியிலே அநேக இடங்களிலே நாம காண முடிகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியம் காணப்படக்கூடாது என்று இதை எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்கள் என்று தேவன் தீர்மானித்திருக்கிற நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காகவே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவ பெயரை வைத்து கொண்டோ அல்லது கிறிஸ்தவ நாட்டிலோ அல்லது சபையிலோ இருக்கிற யாரானாலும் சரி, அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் மரணத்திலிருந்து நாம் அங்கே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மரணத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம். ஆகவே நம்மிலே அப்படிப்பட்ட மரணம் காணப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாக இருந்து தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார், எதை எதிர்பார்க்கிறார், அதை செய்ய தேவன் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் பலனையும் பரிசுத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நம்மளுடைய தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளே காணப்படாதபடி தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற தேவன் நமக்கு பலனை கொடுக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கும் குறித்து தியானிக்க தேவ கிருபையை கொடுப்பதற்காக நன்றி. இதில் சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ தயவு உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். எங்களுடைய ஜீவியமானது நற்கிரிகளை செய்கிறவர்களாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மறுஜன்மம் முழுக்கினால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவினுடைய ஆலோசனையினாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிற எங்களை நீர் இன்னும் அதிகமாய் தகுதிப்படுத்தி நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்று. தொடர்ந்து உடைய அன்பிலும் தயவிலும் கிருபையிலும் வளர இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளாய் நீர் தாமே பேசி பெரிய காரியங்களை செய்ய உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராய். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Praise to God. Thank you, Jesus. Amen.